கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும். பட் தமிழ் தான் உங்களுக்கு தெரியும்னா ஃபஸ்ட் நீங்கள் போய்ட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லாங்குவேஜில் போய்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மொழி. ஸோ எனக்கு இப்போ தமிழ் தெரியும். ஸோ இங்கே வந்து நான் தமிழ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு அப்புறம் எந்த லாங்குவேஜுக்கு மாறணுமோ இப்போ இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷை கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வேர்டு பார்க்கிங்க. அந்த வேர்டு என்னென்னா தமிழ் டைப் வரும், அதை இங்கிலீஷாக மாற்றிக்கோங்க. என்ன வேர்டு வரணுன்னா நீங்கள் வந்து எனர்ஜி ENERGY அப்படின்னு கொடுக்கிங்க. இது இங்கிலீஷில் அப்படியே வரும். அதை வெளியே வந்துட்டிங்கன்னா தமிழில் அது என்ன எழுதியிருக்குன்னு வந்துடும், எனர்ஜி அப்படின்னு தரணும். ஸோ அடுத்த வார்த்தை, ஏன்னா வாசிக்க தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தமிழ் தான் தெரியணும்னா கற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து போயிட்டு கல்ச்சர் அந்த வார்த்தை தெரில, அப்போ வெளியே வந்தோன்னா கல்ச்சர், அது தமிழில் அப்படியே நம்மளுக்கு எப்படி இருக்கோ அப்படி வந்துடும். ஸோ தமிழ்லேயே வாழ்ச்சிக்கலாம் எல்லாத்தையுமே. இல்லை இன்னும் கற்றுக்கணும், எனக்கு இன்னும் வார்த்தை வர மாட்டேங்குது. இப்போ அனிமல் போட்டிங்கன்னா அனிமல் அப்படி வந்துட்டா. இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லெட்டர்ஸை வந்து தமிழில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் லேர்னிங் வித் ஹவ் டு சி த மீனிங் எப்படிலாம் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட்.